எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேல்ஸ் பேரடைஸ் அப்படின்ற ஒரு அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, அதனால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடலாம். கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம போட போகிற புதிய புதிய அனிமையெல்லாம் உங்களால் சீக்கிரம் பார்க்க முடியும். ஒரு இருண்ட சிறைச்சாலை. அங்கே மரண தண்டனைக்காக கைதிகள்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தனையும் தலையை வெட்டுறாங்க, தூக்கில் போடுறாங்க, கொடூரமாக கொள்றாங்க. ஆனால் ஒருத்தனை மட்டும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சாகடிக்கவே முடியல. அவன் பேர் தான் கபிமாரு தி ஹோலோ. கபிமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நெஞ்சா. கொலை, ரத்தம், வன்முறை எல்லாமே அவனுக்கு பழக்கமானது. அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு எந்த ஒரு விதமான உணர்ச்சியும் இருக்காது. அவனை கொல்றதுக்கு கத்தியை பயன்படுத்துகிறாங்க, கத்தி உடையுது. கழுத்தை வெட்ட முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் வெட்ட முடியல. தூக்கில் போடுறாங்க, ஆனால் கயிறு முறிஞ்சு போகுது. அவனை சாவடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அவனை சாவே அடிக்க முடியல. அவங்களுக்கே ஒரு சில டைமில் கன்ஃபியூஸ் ஆகிடுது, இவன் மனுஷனா இல்லை வேறு ஏதாவதா, ஏன் இவனை கொல்லவே முடியல அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தி புதுசாக வரா. அவள் பேர் என்னன்னா யமாடா ஏமன் சாகிரி. ரொம்ப அமைதியான குரல், கண்களில் ஃபுல்லாக தைரியம் தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவன் மட்டும்தான் கோபிமார்கிட்ட போய் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீ சாக விரும்புறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோபிமார் இருந்துக்கிட்டு, எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை, சாவ வந்தாலும் சரி அப்படின்றான். ஆனால் சாகிரியா அவன் மனசை கவனிக்கிறா. கோபிமார் மனசில் ஒரு நினைவு இருக்கு, அதுதான் அவனுடைய மனைவி. அவன் மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் அந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவன் மனைவிக்கு பிடிக்கல. அதனால அவன் மனைவி வந்துக்கிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, அதெல்லாம் விட்டு வா அப்படின்னு அவன் மனைவி சொல்கிறான். கோபிமாருவை மனுஷனா மாத்திர ஒரே நபர் அவரோட மனைவி மட்டும்தான். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நீ சாகக்கூடாது, உயிரோடு இரு. இதுதான் கோபிமாருவை சாவ விடாம தடுக்குது. சாகிரி சொல்றான், நீ சாக விரும்பல, உன் மனசுல உயிர் வாழ்ற எண்ணம் இருக்கு அப்படின்றான். கோபிமாரு கோவப்படுறான். அது போய் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய உடம்பே அவனை பொய் சொல்ல விடல. சாகிரி உண்மையை சொல்றான். ஷோகுனேட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆர்டரை காமிக்கிறான். ஒரு மர்ம தீவு. அந்த தீவு பெயரு ஷின்சன் கியோ. அங்க இருக்கிற அலெக்சர் ஆஃப் லைஃப், மருத்துவ மருந்து. விதி என்னன்னா, தீவுக்கு போகணும், மருந்து கொண்டு வரணும், உயிரோட திரும்பினா முழு மன்னிப்பு. ஆனா இதுவரைக்கும் அங்க போனவங்க யாருமே உயிரோட திரும்பினது இல்லை. சாகிரி கோபிமாருக்கு என்ன சொல்றான்னா, அங்க அழகான மலர், ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள் அதெல்லாம் இருக்கும். ஆனா அதையே மறக்க வைக்கிற அளவுக்கு மரணத்தின் வாசனையும் அங்க இருக்கும். இறந்த உடல்கள், வெட்டப்பட்டன தலை, பயங்கரமான சிரிப்பு, அந்த அழகு நகரத்தை மறக்க வைக்கிற ஒரு முகமூடிய அதுதான். இதெல்லாம் சொல்லிட்டு சாகரி கேட்கிறா, நீ போவியா? கோபிமார் மனசுல ஒரு மூணே விஷயம்தான். அவன் மனைவி கூட இருக்கணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், சுதந்திரமா இருக்கணும். அவன் கண்ட முதல் முறையா உயிர் வாழ்றன்னு ஒரு ஆசை பதியுது. நான் போறேன், சாகிறதுக்காக இல்ல, உயிரோட திரும்புறதுக்காக அப்படின்னு கோபிமார் சொல்றான். சாகிரி, நான் தான் உனக்கு ஏமன், நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அதுக்கு கிபிமார் இருந்துகிட்டு, நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது ஒரு நிஞ்சாவின் கதை இல்லை, இது ஒரு மனிதன் எப்படி மறுபடியும் மனிதனாக மாறுறான் அப்படின்ற ஒரு கதை. ஹேல்ஸ் ஆஃப் பேரடைஸ் இப்போதான் தொடங்குது. இந்த மாதிரி புது புது அனிமே உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.